ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லோகநாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், வேலூர் மாவட்டம், காட்பாடி வட்டம், குமரகுண்டா. இந்த கோயிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னே வந்திருக்கீங்கண்ணா? இதான் ஃபஸ்ட் டைம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்த்தோம், நல்லா தரிசித்தோம். ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோடு வந்தோம். ஜனவரி 1 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைவான அருள் கிடச்சிருக்கு. விசேஷ நாட்களில் இந்த பக்கம் இங்கே கோயிலுக்கு போக முடியாதுங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும், ஜனமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அப்போவும் அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. எதனாலன்னா அங்கே போனால் கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சதை நடக்குது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். கோயிலோட புகழை வந்து நான் சொல்கிறத விட அந்த குருக்களோட கேட்கலாம். ரமேஷ் குருக்கள் இவர் தான் மொத்தமே வந்து அங்கே நிர்வாகம் பண்ணுறாரு. அனைத்துக்கும் இவர் தான். அவர் கேட்கலாம் வாங்க. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. ஓம் சக்தி பராசக்தி. வேலூர் மாவட்டம், காட்பாடி வட்டம், பொன்னை அடுத்த குமரகுண்டா கிராமத்தில் அருள் பாலிக்கும் லோகநாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தியான பீடம். இந்த கோயில் ஆரம்பித்து 9 வருஷம் ஆகிறது. இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 108 அம்மனை தரிசனம் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 108 அம்மனை அங்கே போட்டிருக்காங்க. ஆதிபராசக்தி, பார்வதி, சப்தமாதாக்கள், அஷ்டலட்சுமிகள், சரஸ்வதி அவதாரம், தேவி அவதாரம், பகவதி அவதாரம், துர்கை அவதாரம், காளி அவதாரம். இந்த அம்மனுடைய மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 45 அடி உயரத்தில் புற்றம்மன் ஒன்று இருக்குது பெருசாக. மேல்மலையினூரில் அங்காளம்மன் புற்றிருந்து தோன்றியதால் இந்த புற்றம்மன் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் மகாமண்டபத்தில் நவசித்தி கணபதியில் இருக்குது. அறுபடை வீடெலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அது மாதிரி நாட்கள்லாம் விசேஷ நாட்கள். பௌர்ணமிக்கு மகா யாகம் இருக்குது, பெரிய யாகம். அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு இருக்குது. இரவு 7 மணி முதல் 9 மணி வரையும் வந்து தரிசனம் பண்ணுங்க, நல்லது. இந்த கோயிலில் வந்து எலுமிச்சம்பழம் பிரசாதம், ரக்ஷா கயிறு எல்லாம் கட்டினா நல்லது. கோரிக்கை தாங்க அந்த கோயில் கட்டலாம். கல்யாணம் ஆகலை, குழந்தை பொருளை, வேலை கிடையாது, மனுஷனுடைய பிரார்த்தனைகள், தேவைகள் எதாவது இருந்தால் 100 ரூபா ஒரு தேங்காய் ஆயிரம் சாமிகிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி தரும். 3 முறை சுற்றி வந்து அந்த தேங்காய் கட்டினா நிறைய பேர் கோரிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப விசேஷமான கோயில். இது மாதிரி கோயில் இந்தியாவிலே உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. சீதலயத்வம் ஜெகன்மாதா, சீதலயத்வம் ஜெகத்பிதா, சீதலயத்வம் ஜெகத்தாத்ரி, சீதலாயி நமோ நமஹா. இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 108 அம்மனை வந்து அந்த வடிவமைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போக சொல்லவே நம்ம பிரம்மாண்டமாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். பார்க்கிங் வசதியிலேருந்து வண்டி விடுறதுலேருந்து எல்லாமே மிக சிறப்பாக வந்து இதை நிர்வாகம் பண்ணிவிட்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு புற்றுக்கோயில் இருக்குது. அங்கே தான் அம்மன் வந்து அங்காள பரமேஸ்வரி மிக பிரம்மாண்டமான சிலை வந்து இருக்குது. இப்போ நாம் வந்து கொடிக்கம்பம், நம்மளுடைய குறைகளை எல்லாம் வந்து கொடிக்கம்பத்தில் தான் அங்கே தான் வைக்கணுங்க. உள்ளே போயிட்டு நம்ம அம்மனை தரிசனித்து மனமுருகி தரிசனம் செய்துட்டு வரணும். நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து கொடிக்கம்பத்தில் வந்து தான் வைக்கணும் எப்போவுமே சரி. இப்போ வந்து அதாங்க மூலஸ்தானம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பாக விடுவாங்க. அதனுடைய அம்மனுடைய என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தரிசனம் அந்த அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி நம்மளுக்கு விடுவோம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து செய்கிறாங்க. எந்த ஒரு அனைத்து வசதிகளும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் தராங்க. அந்த தேங்காய் 100 ரூபா வந்து அந்த 100 ரூபா வந்து நம்ம பெரிய விஷயம் இல்லை. அதனுடைய சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய வீடு கட்டணும், இல்லை பசங்க இல்லை, அப்படியேப்பட்ட ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் அந்த தேங்காய் வாங்கி கட்டிட்டு நம்மளோட பேரை எழுதி வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறிடும். ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைவேறிடுன்றாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேங்காய் வந்து கட்டியிருக்காங்க. அது மறுபடியும் நம்ம போயிட்டு நம்ம பேர் எழுதி வச்சு அந்த தேங்காய் வந்து எடுத்துகிட்டு நம்ம கையால் வந்து அந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க. அது அந்தளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு அம்மனாக வந்து இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் வந்து இந்த பக்கம் பாருங்கள். இது போல் உடனுக்குடன் செய்திகளை வந்து பௌர்ணமிக்கு மிகப்பெரிய நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. அப்படி நீங்கள் பார்க்கலான்னு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். நாங்கள் எப்பயும் வருவோம். ஆனால் இன்றைக்கி அமாவாசை டைமில் இன்றைக்கி ரொம்ப ஜனமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் நாளைக்கே எனக்கு 14 அதனால் இங்கே வரத்துக்காக எங்கள் வீட்டில் கேட்டு வந்தோம், இங்கே அம்மனை பார்க்கணுன்றதுக்காக. இந்த கோயிலை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் இனிமேல் லைவாக போட போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ. மேலும் இந்த குருக்களோட இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, நம்ம ஊரில் வந்து கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு வந்து எல்லாமே யாகசாலை அமைத்துலேருந்து அந்த திராவியங்கள் பலதரப்பட்ட நம்ம கடையில் கிடைக்காத பல மூலிகைகள், பல நவ தானியங்கள் அனைத்துமே வந்துட்டு வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க. யாகசாலை அமைத்தல் முதல் கொண்டு அனைத்து வேலைகளையும் நாம் நினச்சதை விட மிக சிறப்பான முறையில் வந்து செய்து தராங்க. இதை வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு வந்து இவங்க கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க. வீடுகளுக்கு கிரகப்பிரவேசம் செய்திருக்காங்க. அனைத்து மேலும் இது போன்ற இடத்துக்கு வாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து அனைவரும் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க.
உங்களுக்கு இந்த பகுதிக்கு வர முடியல அப்படின்னா கூட இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஆலயம் சுற்றி பார்த்திங்கன்னா 108 அம்மனை வந்து வடிவமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேலும் இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன இதனுடைய சிறப்பு தெரியணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய குறைகளையும் அவர் தீர்த்து வைப்பார். அனைத்திற்கும் அவர் உங்களுடைய சந்தேகத்துக்கும் அவர் சொல்லுவாருங்க. தேங்க்யூ, நன்றி. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, நன்றி.